கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது அதிகாரம் 74வது வசனம். நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். எனக்கருமையானவர்கள், இந்த இடத்துல வேதம் சொல்லும் பொழுது கர்த்தருடைய வசனத்திற்கு காத்திருக்க வேண்டியது அவசியம். நாம் கர்த்தருடைய வசனத்திற்காக காத்திருக்கும் பொழுது நாம் பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். கர்த்தருக்கு நாம் பயப்படுகிறோம். கர்த்தருடைய வசனத்திற்கு காத்திருக்கும் பொழுது நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோம். அப்பொழுது நம்மை காண்கிறவர்கள் நம்மை கண்டு சந்தோஷப்படுவார்கள். கர்த்தருடைய வசனம் நம்முடைய வாழ்வில் மிகவும் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தருடைய வசனம்தான் நம்முடைய வாழ்வில் முழுமையான விடுதலை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். எனக்கருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை என்றும் நிலைத்திருக்கிறதாக இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் வெளிச்சத்தை கொடுக்கிறது, பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்குகிறது. ஆகவே நம்முடைய வாழ்வில் கர்த்தருடைய வசனத்திற்கு காத்திருக்க வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தையை நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை மற்றவர்களுக்கு முன்பதாக உயர்த்துகிறவராக இருக்கிறார். நம் கர்த்தருடைய வசனத்துக்கு காத்திருக்கும் பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் நம்மை கண்டு சந்தோஷப்படுவார்கள். ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்வில் நிறைவேறக்கூடியதாக இருக்கும். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறோமா? கர்த்தருடைய வசனம்தான் என் வாழ்க்கையில் முக்கியம். கர்த்தருடைய வசனம்தான் என்னை எல்லாவற்றிலும் வழி நடத்துகிறது. கர்த்தருடைய வசனம்தான் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம் என்று நாம் சொல்லுவோமானால் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துகிறவராக இருப்பார். இந்த நாளிலும் கர்த்தரை நோக்கி சொல்லலாமா? ஆண்டவரே, உம்முடைய வசனம் தான் எனக்கு முக்கியம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்துக்கு நான் காத்திருக்கிறேன். எனக்கு உம்முடைய கிருபையை தாங்க. காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தருடைய கிருபை இறங்குகிறதா இருக்கிறது. கர்த்தருக்காக காத்திருக்கிற தெய்வ பிள்ளையே, வசனம் உன்னை கட்டி எழுப்பும். ஆண்டவருக்கு நேராக நம்மை அர்ப்பணிக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல கால வேளைக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியினால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள் என்று சொன்ன வசனத்தின்படியாக உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை பார்த்து மற்றவர்கள் சந்தோஷப்படணும். கர்த்தருடைய வார்த்தை இவர்களுடைய வாழ்வில் நிறைவேறுகிறது என்று சொல்லி மற்றவர்கள் களிகூறும்படியாய் உம்முடைய வசனம் காத்திருக்கிற ஒவ்வொருவர் வாழ்விலும் நிறைவேறட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.